Hello everyone. The given question is find the foot of the perpendicular drawn from the point 2i minus j plus 5k to the line r vector equal to 11i minus 2j minus 8k plus mu 10i minus 4j minus 11k. Also find the foot of length of the perpendicular. ஸோ இங்கே யூஸ்வலாக நம்மளுக்கு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஆனால் இங்கே 2i மைனஸ் ஜேன்னு சொல்லி ஒரு வெக்டாராக கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக இந்த வெக்டார் ஈக்குவேஷன் வந்துட்டு லைன் கொடுக்க மாட்டாங்க, கார்டேஷியன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வெக்டாரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம எப்படி மாற்றலான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். ஸோ இங்கே கவனிங்க, திஸ் இஸ் ஏ பாயிண்ட் ஏ வந்துட்டு 2, -1, 5 அப்படியே ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் பாயிண்ட்டாக மாற்றிக்கிட்டேன். அண்ட் தி கிவன் லைன் கேன் பி ரிட்டன் as x மைனஸ் x1ங்கிறது எனக்கு இந்த பாயிண்ட். இந்த வெக்டார் நல்லா கவனிங்க, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 11i இருக்குது பார்த்தீங்களா? இதை சைனை மாற்றி நான் எடுக்கிறேன். x மைனஸ் 11 பை, இப்போ இங்கே பேரலல் வெக்டார் பாருங்கள், மியூக்கு பக்கத்தில் 10i கேப் இருக்குது இல்லைங்களா? அந்த 10 கீழே போடுறேன். அந்த சைன் எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஈக்குவல் டு நவ் y அகெயின் இங்கே பாயிண்ட்டுக்கு வாங்க, ஐ வில் ரெப்ரசன்ட் இன் சம் அதர் கலர், ப்ளூ கலரில் கவனிக்கிறேன். இங்கே -2j கேப் இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த சைனை மாற்றி எடுத்திருக்கேன். அப்போ இங்கே என்ன ஆகும்னா +2 வந்துடும், டிவிசிபிள் பை இங்கே இருக்கிற மறுபடியும் இந்த -4 என்ன ஆகும்னா கோஎஃபிஷியண்ட்டாக கீழே மட்டும் வரும், -4 ஈக்குவல் டு z +8. ஸோ இங்கேருந்து எடுத்துருக்க மறுபடியும் +8 பை இங்கே பேரலல் வெக்டார் கீழே வந்துச்சுன்னா -11 ஆயிரும். ஸோ நம்ம கொடுத்துருக்க வெக்டாரை ஃபஸ்ட்டு கார்டேஷியனாக மாற்றிக்கணும், இன்னும் நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஈக்குவல் டு லேம்டான்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம் நம்ம. ஹியர் திஸ் இஸ் த பாயிண்ட் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேம்டாவில் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ வி நோ தட் ஃபஸ்ட்டு ஒன், இந்த லெட் பி எனி பாயிண்ட் ஆன் த லைன், எனி பாயிண்ட் ஆன் தி லைன். சரி, அப்போ பி என்ன மாதிரி வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே போட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேட்டிங் த ஃபஸ்ட் பார்ட் அலோன், x மைனஸ் 11/10 ஈக்குவல் டு லேம்டா. இதை கூட ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஸோ யூ வில் கெட் 10 லேம்டா. அங்கே இருக்கிற -11 இந்த பக்கம் வந்தால் +11 ஆயிரம், முடிஞ்சு போச்சு. நவ் ஈக்குவேட்டிங் y கோஆர்டினேட். ஸோ -4 லேம்டா, அங்கே இருக்கிற +2 இங்கே வந்துச்சுன்னா -2ஆக மாறிடும். நவ் -11 லேம்டா -8ஆக மாறிடும். இதுதான் பியோட கோஆர்டினேட். நவ் ஃபைண்டிங் த டைரக்ஷன் ரேஷியோஸ், தி டிஆர்ஸ் ஆஃப் லைன் ஏபி. ஸோ சப்ராக்ட் பண்ணணும், x2 - x1 மாடலில் மைனஸ் பண்ணணும். we will take this as x2 y2 and z2. ஏற்கனவே கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை நான் இங்கே கவனிங்க, ஏங்கிற பாயிண்ட்டு x1 y1 z1 அப்படியே ரிவர்ஸில் மைனஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தட் 10 லேம்டா +11 -2 கமா -4 லேம்டா -2. அங்கே ஏற்கனவே -1 இருக்குது y1ல், அப்போ இங்கே ப்ளஸ் ஆயிரும், +1 கமா -11 லேம்டா -8, அங்கே 5 இருக்குது, இங்கே -5 ஆயிரும். ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள், யூ வில் கெட் 10 லேம்டா 11 - 2 9 வந்துடும், கமா -4 லேம்டா -1 வந்துடும், -11 லேம்டா -13 வந்துடும். Now this is our direction ratios we called as A1, B1, C1. இது ஃபஸ்ட் லைனுடைய டைரக்ஷன் ரேஷியோ. இப்போ அதே மாதிரி நம்ம செகண்ட் லைனுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே பேசுறது தான் த டிஆர்ஸ் ஆஃப் கிவன் லைன். ஸோ ரொம்ப தெளிவாக இருக்குது, கிவன் லைன்னா கொடுத்துருக்குற லைன்ஸ் தான். ஸோ இட் இஸ் நத்திங் பட் த டினாமினேட்டர் வேல்யூஸ் 10, -4, -11 தான் அவனுடைய வேல்யூ. ஸோ லெட் அஸ் மார்க் திஸ் as A2, B2, C2. Now we know the conditions for perpendicularity. என்ன கண்டிஷனு? எஸ், வெரி குட். A1, A2 plus B1, B2 plus C1, C2 equal to 0. ஸோ A1 வேல்யூஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, மேலே மார்க் பண்ணியிருக்கேன். 10 லேம்டா +9 ப்ராக்கெட் 10 போட போகிறோம். A2 B1 வேல்யூ -4 லேம்டா -1 bracket -4 plus C1 value -11 lambda
minus 13 bracket minus 11 equal to 0. டேட்டாஸ்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கவனிங்க. 10 into 10 நீங்கள் 100ன்னு போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. 100 lambda ப்ளஸ் இங்கே 90 வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் இந்த மைனஸோடு மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இட் பிகம்ஸ் மோர் காம்ப்ளிகேட்டட். ஸோ டு அவாய்ட் தட் ஐ எம் ரைட்டிங் திஸ் ஆஸ் ப்ளஸ் 4. ஏன்னா இங்கேருந்து மைனஸை காமனாக எடுத்துட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மைனஸோடு சேர்ந்து ஓவராலாக ப்ளஸ் ஆயிரும். ஸோ வி வில் ரைட் 4 lambda ப்ளஸ் 1 வித்தின் அ ப்ராக்கெட் 4. ஸோ மைனஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். டூ த சேம் ப்ராசஸ் ஹியர் ஆல்சோ. இங்கேயுமே ப்ளஸ் போட்டுட்டு 11 ப்ராக்கெட் எடுத்துகிட்டு 11 lambda ப்ளஸ் 13 ஆக்கிட்டேன் ஈக்குவல் டு 0. என்ன பண்ண புரியுதுங்களா? இந்த மைனஸை காமனாக எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இருந்துட்டு மைனஸை காமனாக எடுத்திருக்கேன். ஸோ அப்போ அது 11 lambda ப்ளஸ் 13 ஆயிரும். இந்த வெளியே இருக்க மைனஸ் 11ஓட சேர்ந்து அது ப்ளஸ் ஆயிரும்னு சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ ஈஸியாக இருக்கும் சம்ஸ். நவ் வில் சால்வ் ஃபர்தர். ஸோ திஸ் வில் பிகம் 100 lambda minus 90 plus 16 lambda plus 4 plus 121 lambda plus this is 143 I think, so which is equal to 0. So இப்போ lambda இருக்கிற terms எல்லாம் அப்படியே கரெக்டாக ஆட் பண்ணி பாருங்கள். 100 1 minute 100 16 and 121 இதில் ஆட் பண்ண என்ன வந்து உங்களுக்கு 237 lambda வருது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்ன வரும் கான்ஸ்டன்ட்டை? 90 ரெட் கலரில் பண்ணுறேன் பாருங்கள். 94 143 இதை ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 237 ஒன்ஸ் அகெயின். இந்த கால்குலேஷன் கரெக்டாக வந்தாலே we are almost completed. சரிங்களா? ஈக்குவல் டு 0. ஸோ யூ வில் கெட் lambda ஈக்குவல் டு ஆப்வியஸ்லி -1. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை பி கோஆர்டினேட்டில் சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? Here the b coordinate is 10 lambda plus 11 minus 4 lambda minus 2 minus 11 lambda minus 8. So இங்கே lambdaக்கு பதிலாக -1 போட போகிறோம். ஸோ you will get 11 minus 10 வந்துடும். இந்த இடத்துல -1 போடுறோம் சார். ஸோ 11 minus 10 1 வந்துடும். ஸோ இங்கே lambdaக்கு பதிலாக -1 போட்டிங்கன்னா you will get positive 4. அப்போ 4 minus 2 2 வந்துடும். தென் positive 11 வந்துடும் லாஸ்ட் z கோஆர்டினேட்டில். -8 plus 11 will become positive 3. 11 minus 3. So 1, 2, 3 the b coordinate. Now also it is given find the length of the perpendicular. So to find the length of the perpendicular, the a coordinate is given 2, -1, 5 and b we found that 1, 2, 3. Length அப்படின்னா ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் தான் போட போகிறோம். யூஷுவல் ஃபார்முலா d equal to root of x2 minus x1 whole square and y2 minus y1 whole square, z2 minus z1 whole square. Here we will mark the coordinates x1, y1, z1 and x2, y2, z2. So obviously you will get 1 minus 2 whole square plus 2 plus 1 மாறிடும் whole square, then 3 minus 5 whole square வந்துடும். On simplification you may get this is 1 plus 9 plus 4. So we are getting root of 14 units. This is the required length of the perpendicular. Thank you, children.